வானிலையில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ட்ரம்பின் காசா அமைதி வாரியத்தில் இணையும் நாடுகள், பாகிஸ்தானின் அதிரடி முடிவு. யாழில் பிரித்தானியாவால் புலம்பெயர் தமிழர்களின் முதலீடு, மனம் நிறைந்த உயர்ஸ்தானிகர். அனுர தலைமையில் ICC T20 உலகக்கிண்ண கோப்பை காட்சி சுற்றுப்பயணம் ஆரம்பம். யாழ் மாவட்ட தற்போதைய நிலைமைகள் அரசு அதிபரிடம் விரிவாக கேட்டறிந்த நெதர்லாந்து தூதுவர். நாட்டில் நாளை முதல் தற்போது நிலவும் வறண்ட வானிலை மாறும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும். அதிகாலையில் நுவர்லியா மாவட்டத்தில் சில இடங்களில் தரை உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று காசா அமைதி வாரியத்தில் பாகிஸ்தான் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட காஷா நகரத்தை நிர்வகிப்பதற்கும் அங்குள்ள மக்களின் மறுவாழ்விற்கும் உலக தலைவர்கள் இடம்பெறும் அமைதி வாரியத்தை உருவாக்கும் நடவடிக்கைகளில் ட்ரம்ப் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் காஷா அமைதி வாரியத்தில் இணையுமாறு பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்து வந்தார். அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஜரீப்பிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்று காசா அமைதி வாரியத்தில் இணைவதற்கு பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் இன்றைய தினம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம், இஸ்ரேல், மொராக்கோ, வியட்நாம், கஜகஸ்தான், ஹங்கேரி, அர்ஜென்டினா மற்றும் பெலராஸ் ஆகிய நாடுகள் இந்த அமைதி வாரியத்தில் இணைந்துள்ளன. இந்த வாரியத்தில் இணைவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் பாகிஸ்தானில் இடம்பெற்றுள்ள இந்த வாரியத்தில் இணைவது குறித்து இந்திய அரசு இதுவரை எந்தவொரு கருத்தும் தெரிவிக்கவில்லை. மேலும் பாராகுவே, கனடா, எகிப்து, துருக்கி, ரஷ்யா, ஸ்லோவேனியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்வார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாக பிரித்தானியா உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பரதலிங்கம் பிரதீபனை நேற்றைய தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இதனை கூறியுள்ளார். இந்த சந்திப்பில் உயர்ஸ்தானிகர் டித்வா புயல் தாக்கத்தின் பாதிப்புகள் தொடர்பாக வினாவிய போது, டித்வா புயல் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 20,023 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாகவும், வீடுகளை சுத்தம் செய்வதற்காக 13,168 குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட 15,260 பாடசாலை மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் வீதம் பாடசாலை உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்காக வழங்கி தொடர்ச்சியாக கல்விக்கு உறுதுணையாக இருந்ததாகவும், மேலும் சேதமடைந்த வீதிகள் உள்ளிட்டவற்றை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த உயர்ஸ்தானிகர், டித்வா புயல் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கான நிதியினை அரசாங்கத்திற்கு வழங்கி செஞ்சிலுவை சங்கத்தினூடாக நடைமுறைப்படுத்தி வருவதாகவும், டித்வா புயலுக்கு பின்னரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அவதானிக்கையில் சிறப்பான முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளின் வேலைவாய்ப்பு மிகவும் அத்தியாவசியமாக உள்ளதாகவும், தகவல் தொழில்நுட்ப உற்பத்தி திறன் ஆகியவற்றில் நமது இளைஞர் யுவதிகள் திறமை பெற்றுள்ளதாகவும், பொருத்தமான வேலைவாய்ப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் மாவட்டம் மற்றும் நாடு பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அடையும் எனவும் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பிரித்தானிய உயர்ஸ்தானிகர், பிரித்தானியாவில் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்வார்கள் என தாம் நம்புவதாக தெரிவித்து, மாவட்டத்தின் தற்போதைய சமூக பொருளாதார முன்னேற்ற நிலைமைகள், காங்கேசந்துறை முதலீட்டு வலயம், முதலீட்டு வாய்ப்புகள் போன்ற விடயங்களை அரசாங்க அதிபரிடம் கேட்டறிந்து கொண்டுள்ளார்.
ஐசிசி T20 உலகக்கிண்ண போட்டியில் வழங்கப்படும் கோப்பையை இந்த நாட்டில் காட்சிப்படுத்தும் சுற்றுப்பயணம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது. இதன்படி சுற்றுப்பயணம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் முதல் 24 வரை 4 நாட்களுக்கு நாட்டின் பல பிரதான நகரங்களில் இருந்து காட்சிப்படுத்துவதோடு கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் இலங்கை இங்கிலாந்து ஒருநாள் போட்டியின் போது விளையாட்டு ரசிகர்கள் இந்த தங்கக்கோப்பையை அருகில் இருந்து பார்க்கும் வாய்ப்பை பெறுவார்கள். அதன் பின்னர் கோப்பையை கேண்டி, தம்புள்ளி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களுக்கு எடுத்துச் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. அங்கு அந்த பகுதிகளில் வசிக்கும் விளையாட்டு ரசிகர்கள் உலகக்கோப்பையுடன் நினைவு புகைப்படங்களை எடுக்கவும் அதனை பார்ப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். இந்த நாட்டில் உலகக்கோப்பை போட்டிகள் நடாத்துவதற்கு முன்பு அதற்கான ஆர்வத்தையும் பார்வையாளர்களின் கவனத்தையும் ஈர்ப்பதே இந்த சுற்றுப்பயணத்தின் முக்கிய நோக்கமாகும். ஐசிசி 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளை பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை மற்றும் இந்தியா இணைந்து நடாத்த திட்டமிட்டுள்ளது. 2012-2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு பின்னர் இலங்கையில் நடாத்தப்படும் மாபெரும் போட்டி இந்த உலகக்கிண்ண போட்டியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெதர்லாந்தின் உயர்ஸ்தானிகர் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபனை நேற்றைய தினம் காலை 10 மணிக்கு அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் மேல்குடியேற்ற நிலைமைகள், இந்தியாவிலிருந்து மேல்குடியமர்ந்த குடும்பங்கள் மற்றும் மேல்குடியமர்வுள்ள குடும்பங்கள் தொடர்பாகவும் அக்குடும்பங்களின் வாழ்வாதார நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் அரசாங்க அதிபரிடம் கேட்டறிந்து கொண்டார். விவசாயம், மீன்பிடி, கைத்தொழில் அபிவிருத்தி மற்றும் அத்துறைகளின் நவீனமயமாக்கல் தொடர்பாகவும் மாவட்டத்தின் தற்போதைய சமூக பொருளாதார நிலவரங்கள், தீவக அபிவிருத்தி, குறிப்பாக முதலீட்டு வாய்ப்புகள் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் டிட்வா புயல் பாதிப்புகள் தொடர்பாகவும் அரசாங்க அதிபரிடம் கேட்டறிந்து கொண்டார். மேலும் யாழ்ப்பாணம் கோட்டை தொடர்பாக அரசாங்க அதிபர் அவர்களிடம் வினாவிய போது தற்போது யாழ்ப்பாணம் கோட்டை சிறந்த சுற்றுலா தலமாக உள்ளதாகவும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாவிகள் அதிக வருகை தரும் இடமாகவும் தொல்லியல் திணைக்களம் மற்றும் சுற்றுலா அமைச்சுடன் இணைந்து வகையில் யாழ்ப்பாணம் கோட்டை அபிவிருத்தி முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் உள்ள பகுதியில் சுற்றுலாவிகளை கவரக்கூடிய வகையில் அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடுகள் உயர்ஸ்தானிகருக்கு அரசாங்க அதிபர் விவரித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த உயர்ஸ்தானிகர் யாழ்ப்பாணம் கோட்டை அபிவிருத்தி சம்பந்தமாக அக்கறை செலுத்தி பரிசீலிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தீவு பகுதிக்கு சென்று சுற்றுலா அபிவிருத்தி, குறிப்பாக நெடுந்தீவு பிரதேச சுற்றுலா அபிவிருத்தி தொடர்பாகவும் அரசாங்க அதிபரால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் உயர்ஸ்தானிகர் நெதர்லாந்து தொடர்பான ஆவண புத்தகத்தை அரசாங்க அதிபரிடம் கையளித்தார். இந்த சந்திப்பில் நெதர்லாந்து உயர்ஸ்தானிகரின் அரசியலுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் நாமல் பெரேரா, கலாச்சார ஆலோசகர் சிறைசனி இருவரும் மெண்டிஸுடன் இருந்தார்கள். அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக முன்மொழியப்பட்ட சட்டவரைவு பல ஆபத்தான விடயங்களை கொண்டுள்ளதாக சட்டம் மற்றும் கொள்கைகளுக்கான யாழ்ப்பாண கட்கே நிலையத்தின் பணிப்பாளர் சட்டத்தரணி கலாநிதி குமார வடிவேல் குருபரன் தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை சட்டம் மற்றும் கொள்கைகளுக்கான யாழ்ப்பாண கட்கே நிலையத்தின் ஏற்பாட்டில் தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக உறுதியளித்திருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதி அவர்களின் சிங்கள மொழி மூல தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படவில்லை என ஜேவிபியின் ஆரம்பகால உறுப்பினர்களில் ஒருவரான லயன்ஸ் போபகேயின் அண்மைய கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் என்ற புதிய சட்டத்தை கொண்டு வர அரசாங்கம் முயல்கின்றது. தற்போது அது வரைவு நிலையில் உள்ளது. ஆனால் பயங்கரவாதத்தை தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பதும் அதற்கு பதிலீடாக வேறு எந்த சட்டமும் தேவையில்லை என்பதுமே தமிழர் தரப்பின் பரவலான நிலைப்பாடாக உள்ளது. தற்போது நடைமுறையில் தண்டனை சட்டக்கோவை, குற்றவியல் நடைமுறை கோவை மற்றும் இதர சட்டங்களின் மூலமே போருக்கு பின்னரான சமூக நிலைமையை கையாள முடியும். அதற்கென தனியாக ஒரு சட்டம் தேவையற்றது. சர்வதேச சட்டங்களிலேயே பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு முறையான வரைவிலக்கணம் இல்லாத நிலையில் இப்புதிய சட்ட வரைவில் எதனையும் உள்ளடக்க கூடிய வகையில் மிகவும் நெகிழ்வு போக்கிலான வரைவிலக்கணம் வழங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவுகளை பிறப்பித்தல், பொதுமக்கள் ஒன்று கூட தடை விதித்தல் போன்ற அவசரகால சட்டத்தின் தற்காலிக கட்டளைகளை நிரந்தர சட்டமாக கொண்டுவர இந்த சட்ட வரைவின் மூலம் முயற்சிக்கப்படுகிறது.
அறகலைய போராட்டத்தின் பயனாக உருவான இந்த அரசாங்கம் மீண்டும் ஒரு போராட்டம் உருவானதை தடுக்கவே இச்சட்டத்தை உருவாக்குகிறது. அத்துடன் தமிழ் மக்களின் அரசியல் போராட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் நோக்கமும் இதில் உள்ளது. ஜனநாயக போராட்டங்களில் ஈடுபடுபவர்களை அச்சுறுத்தல் வகையில் அமைந்துள்ள இச்சட்ட வரைவை தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்க வேண்டும். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் கட்சியின் தெரிவுநிலை தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், வேலன் சுவாமிகள், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் CVK சிவஞானம் மற்றும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் M கோமகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா உருவாக்கியுள்ள காசா அமைதி வாரியத்தில் இணையுமாறு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த அழைப்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடனான போரில் காசா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபைக்கு மாறாக அமைதி வாரியம் என்ற புதிய சர்வதேச அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. வானிலையில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ட்ரம்பின் காசா அமைதி வாரியத்தில் இணையும் நாடுகள். பாகிஸ்தானின் அதிரடி முடிவு. யாழில் பிரித்தானியாவால் புலம்பெயர் தமிழர்களின் முதலீடு. மனம் நிறைந்த உயர்ஸ்தானிகர். அனுர தலைமையில் ICC T20 உலகக்கிண்ண கோப்பை காட்சி சுற்றுப்பயணம் ஆரம்பம். யாழ் மாவட்ட தற்போதைய நிலைமைகள். அரசு அதிபரிடம் விரிவாக கேட்டறிந்த நெதர்லாந்து தூதுவர்.